Hi everyone, welcome to my channel. இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் எக் omelette கறி ஆக்க போகிறோம். omelette தனியாக எக் கிரேவி தனியாக செஞ்சுருப்போம். ஆனால் இது ரெண்டையும் சேர்த்து ஒன்றாக்கக்குள்ள நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டாக நாங்கள் omelette செஞ்சு எடுத்துக்கொருவோம். அதுக்கு ஒரு தாச்சியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சமாக உப்பு, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கிறேன். நீங்கள் உப்பு, மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து முட்டையை நல்லா பீட் பண்ணிட்டும் omelette செஞ்சு எடுத்துக்கொறையிலும். நான் இன்றைக்கி 4 முட்டை எடுத்திருக்கிறேன். 4 முட்டையுமே omelette செஞ்சு எடுத்துக்கொறேன். இப்போ எங்களோட omelette எல்லாம் ரெடியாக இருக்குது. அடுத்து நாங்கள் கறி ஆக்கிக்கொருவோம். அதுக்கு ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கிறேன். இதோடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. அடுத்து பெரிய ஒரு சைஸ் வெங்காயத்தை நல்லா சின்னதாக வெட்டி சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் மாதிரி வர காட்டிக்குமே வதக்கிக்கொற வேணும். அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு துருவி சேர்த்திருக்கிறேன். அதையும் பச்சை வாசம் போக்காட்டிக்குமே நல்லா வதக்கிக்கோங்க. இதோடவே 2 பச்சை கொச்சிக்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பிளெண்டரில் அரைச்சி எடுத்திருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி கறிக்கெல்லாம் தக்காளி அரைச்சிட்டு சேர்த்தா கறியும் நல்ல திக்காரிக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். மசாலாவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கிறேன். மசாலா எப்போவுமே உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதோடவே உங்களுக்கு தேவையான கரம் மசாலா, சீரகத்தூள் கூட சேர்த்துக்கொறையிலும். மசாலா எப்போவுமே உங்களோட விருப்பம் தான். இதோடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லாவே வதக்கிக்கோங்க. அடுத்து நாங்கள் தக்காளி அரைச்ச பிளெண்டர் ஜார் இருக்கேன்னா அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு மூடியால் மூடிட்டு இந்த மசாலாலாம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு பாருங்கள், மசாலாலாம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. இப்போ நாங்கள் செஞ்சு வச்சிருக்கிற எக் omelette இருக்கேன்னா அதை இந்த கிரேவியில் சேர்த்துக்கோங்க. omelette கறியில் சேர்த்ததுக்கு பிறகு இது மாதிரி மற்ற பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா கிரேவி எல்லாமே முட்டையில் இறங்கி முட்டை இன்னமுமே நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மறுவாலும் ஒரு மூடி போட்டு மூடிட்டு 2 நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ முட்டை இன்னமுமே சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், முட்டையோடவே கிரேவி எல்லாம் சேர்ந்து வந்திருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இதோட ஃப்ளேவர், டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கும். டேஸ்டான எக் omelette கறி ரெடி. ஸ்வீட்ஸ், டெசர்ட்ஸ், கறி இது எல்லாமே நாங்கள் முட்டையை வச்சு எங்களுக்கு விருப்பமான மாதிரிக்கு வெரைட்டி ரெசிபிஸ் செஞ்சு குறையிலும். நீங்களும் இது மாதிரி omelette கறி செஞ்சு பாருங்கள். உண்மைக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோஸ் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபி ஒன்றோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.